Hi friends, welcome back to Shoba Handcrafts. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பூஜை கூடை பார்க்க போறோம். மினி பூஜை கூடை. அதுக்கு மெஷர்மென்ட் வந்து நான் ரெண்டு கலர் எடுத்துக்கிறேன். 14 வயர் கட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வயரும் பாத்தீங்கன்னா 4 அடி வேணும். சோ 4 அடி கட் பண்ணிக்கங்க. மினி பூஜை கூடைக்கு 4 அடி போதும். சோ 1 2 2 3 4 So, இப்போ கட் பண்ணிடலாம் 4 அடி எடுத்துக்கங்க மொத்தம் 14 பீஸ் தேவைப்படும் இதுக்கு நான் டபுள் கலர் போட போறேன் சோ அப்பதான் புரியும் அதனால வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மொத்தம் பாத்தீங்கன்னா 14 பீஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மொத்தம் 14 பீஸ் இருக்கு சோ கட் பண்ணி எடுத்துக்கங்க ஒரே கலர் வேணாலும் நீங்க பண்ணலாம் இல்ல டபுள் கலர் வேணாலும் போடலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ரன்னிங் வயர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வயர் எடுத்துக்கறேன் Blue color வந்து first நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 1.5 அடி வந்து விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டு பக்கமும் வந்து 1.5 அடி விடணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 1.5 அடி வயர் விட்டுட்டு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் லூப் போட போறோம் ரன்னிங் வயர்ல ஃபர்ஸ்ட் லூப் இது 1.5 அடி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணனும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கட் பண்ண பீஸ் ஒரு வயர் எடுத்துக்கறேன் சோ நம்ம நார்மல் பாக்ஸ் நட் தான் போட போறோம் ஸ்டார்ட் பண்ணும்போது வயர் வந்து ஈக்குவலா வெச்சு மடக்கிட்டு ஒவ்வொரு வயரும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு முடிக்கும்போது ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் வராது இல்லனா ஒரு பக்கம் ஹைட்டாவும் ஒரு பக்கம் ஷார்ட்டாவும் இருக்கும் சோ நார்மல் பாக்ஸ் நாட் தான் போட போறோம் பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே தனியா வீடியோ போட்டுட்டேன் தெரியாதவங்க அத பார்த்து கத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் முடிச்சதுக்கு அப்புறமா அதே போல வயர் வந்து ஈக்குவலா இருக்கான்னு பாத்துக்கங்க ஒரு பக்கம் ஷார்ட்டாவும் ஹைட்டாவும் இருந்தா லூப் கொஞ்சம் அந்த நாட் கொஞ்சம் லூஸ் பண்ணீங்கனா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நார்மல் ஆயிடும் சோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த பாக்ஸ் நாட் போட்டுட்டு இந்த சைடுல விட்டுறோம் இல்லையா அது கரெக்ட்டா 1.5 அடி இருக்கணும் சோ ரன்னிங் வயர் பாத்தீங்கன்னா இந்த சைடுல 1.5 அடி விட்டுருங்க அதுக்கு அப்புறம் செகண்ட் வந்து நான் ஒரு கலர் விட்டு ஒரு கலர் யூஸ் பண்ண போறேன் அதாவது ஒரு கலர் ப்ளூ ஒரு கலர் வந்து சாக்லேட் கலர் சோ அப்படியே மாத்தி யூஸ் பண்ண போறோம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வயர் வந்து ஈக்குவலா மடக்கிக்கங்க மடக்கிட்டு சென்டரா இருக்கிற அந்த இத எடுத்து ஒரு லூப் போட்டுக்கங்க இப்போ அடியில இருக்கிற வயர் மேலயும் கீழ இருக்கிற அந்த அடி வயர் எடுத்து லூப் குள்ளேயும் விட்டுட்டு நீங்க மூணு பக்கம் நல்லா டைட்டா இழுத்தீங்கனா உங்களுக்கு பாக்ஸ் நாட் வந்துரும் சோ இதே போல நம்ம வந்து இந்த ஒரு லைன் ஃபுல்லா முடிக்கணும் இந்த ஒரு லைன் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி பண்ணனும்னு சொல்றேன் சோ நீங்க அந்த ஒரு லைன் ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிகினர்ஸா இருந்தா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் கண்டிப்பா புரியும் ஒரு லைன்ல ஒரு கலர் சொல்லி நான் ரெண்டு கலரா எடுத்துர்க்கறேன் மொத்தம் 14 வயர் இது போல நம்ம வந்து வரிசையா வெச்சி பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த 14 வயர் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றது சொல்றேன் உங்களுக்கு இப்போ நாம 14 வயரும் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டோம் மொத்தம் 14 வயர் பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு முடிச்சிட்டு நம்ம வந்து இந்த லாஸ்டா இருக்கிற ரன்னிங் வயர் என்ன பண்ணனுமா ஃபர்ஸ்ட் 1.5 அடி வயர் விட்டோம் பாத்தீங்களா அந்த அளவு இது போல மடக்கி அளவு எடுத்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க இல்ல முடிஞ்சா ஸ்கேல் வச்சு கூட நீங்க அளந்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம செகண்ட் லைன் ஆரம்பிக்க போறோம் செகண்ட் லைன் வந்து அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம ரன்னிங் வயர் விட்டோம் பாத்தீங்களா அந்த 1.5 அடி அளவு அளந்துட்டு ஒவ்வொரு டைமே இதே போல பண்ணனும் அளந்துட்டு விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லூப் போட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட போறோம் இப்போ செகண்ட் லைன் வந்து அதே போல ஃபுல்லா போட்டு முடிக்க போறோம் இந்த லைன் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா நாம என்ன பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்
இப்போ நம்ம வந்து செகண்ட் லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதே போல் அந்த ஃபஸ்ட்டு விட்டோம் பார்த்தீங்களா ரன்னிங் வேர், அந்த அளவு வச்சு இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இனி நம்ம தேர்ட் லைன் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த லைன் தான் சென்டர் லைன். ஸோ நம்ம தெரியணுன்றதுக்காக எப்போவுமே ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் சென்டர் லைன் நமக்கு எதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த பக்கமோ அந்த பக்கமோ எத்தனை லைன் வரணுன்றது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே சென்டர் லைன் போட்டதுமே நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த சென்டர் லைனுக்கு இந்த பக்கம் ஒரு லைன் போட்டோம், அதே போல் அந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் ஒரு லைன் போட போகிறோம். ஸோ நான் அதே ப்ளூ கலர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போடும்போது நம்ம அந்த முடிச்ச எடுத்துகிட்டு நம்ம அளந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம நாட் போட்டுடலாம். ஸோ இப்போ நான் அளந்து ரன்னிங் ஒயர் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லூப் போட்டு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே ரன்னிங் ஒயரில் வந்து ஒரு நாட் போட்டுறேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம இதை அவுக்க வேண்டாம், அப்படியே இருந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லூப் போட்டு இந்த கட் பண்ண பீஸ்லேருந்து ஒரு லூப் போட்டு நம்ம நார்மலாக போகிற ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இனி தேர்ட் லைனும் அதே போல் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ வரிசையாக நம்ம தேர்ட் லைனும் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடலாம். மொத்தம் நம்ம இது போல் வந்து 14 லைன் போட போகிறோம். இது வந்து பேஸ், இது போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து தேர்ட் லைன் வந்து முடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த சென்டர் லைனில் நாட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் லைனும் முடிஞ்சிடுச்சு. நான் சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபோர்த் லைன் வந்து நான் அந்த சாக்லேட் கலர் இருக்குல்லையே அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் வந்து நீங்கள் எப்படி எத்தனை லைன் வேணும்னு வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நான் அது போல் தான் வந்து இப்போ நான் இந்த பேஸ் வந்து மொத்தம் 14 லைனுக்கு கலர்ஸ் எப்படி வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் கலரில் ஒரு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே போல் கீழேயும் வந்து ஒவ்வொரு லைனாக நான் மேட்ச் பண்ணி போட்டுகிட்டே வரப்போகிறேன். ஸோ வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி என் செகண்ட் பார்ட் வந்து எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் மட்டும் தான் போடுறேன் பூஜா கூட. செகண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறது போட்டுருவேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 லைன் போடணும். அதாவது லைன்ஸும் 14 வரும். அதே போல் உங்களுக்கு அதாவது வித்தும் லென்த்தும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 லைன் வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து டபுள் ஒயராக வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு ஒயர் வந்து சிங்கிளாக இருந்ததுன்னா உங்களால் கூட வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எடுக்கும்போதே வந்து ஒரு 10 லைனு இல்லை 12 லைன் அப்படி வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம 14 லைன் எடுத்துக்கிறோம். அது போல் 14 லைனும் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஃபுல்லாகவே. பேஸ் தான் இது. பேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 லைனு. ஸோ உங்களுக்கு வித்தும் லென்த்தும் பார்த்தீங்கன்னா 14 லைன்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் லைன் வந்து கலர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.